இப்போ இது வந்து சாத்தாங்குளம் சம்பவம் என்ன நடந்ததோ அதே மாதிரி தான் நடந்திருக்கு. பெரும்பத்து கிராமத்தில் சாதிய பயங்கரவாதிகள் கஞ்சா போதையில் ஊருக்குள்ள புகுந்து சாதி வெறியோடு கண்ணில் கிடைச்சவங்கள வெட்டின நிகழ்வுகள் 1.5 மாதம் முன்னாடி நடந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரு வடநாட்டு இளைஞர் அவர் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார். ஒரு பட்டியல் பிரிவை சேர்ந்த ஒரு மாற்றுத்திறனாளி படுகொலை செய்யப்படுகிறாரு. 4 பேர் உயிருக்கு ஆபத்தான சூழல்ல இருக்கக்கூடிய நிகழ்வுகள் சென்னை நாங்குநேரி பெரும்பத்து கிராமத்தில் நடந்துச்சு. அப்போ அந்த குற்றத்தை செய்த குற்றவாளிகள் என்ன மனப்பான்மையில் இருந்தாங்க? அவர்கள் வந்து ஒரு சாதி வெறியர்கள், சாதிய பயங்கரவாதிகள். ஊருக்குள்ள போனா இந்த ஊருக்குள்ள நம்ம ஜாதிக்காரங்க யாரும் கிடையாது, கண்ணில் கிடைக்கிறவங்களாம் பார்த்து வெட்டணும் அப்படிங்கிற அடிப்படையில் வெட்டி படுகொலை செஞ்ச முயற்சி பண்ணாங்க. அதே பார்முலாவை தான் இசக்கி ராஜா பண்ணியிருக்கார். இசக்கி ராஜா பண்ணது இல்லாமல் இந்த குற்றத்துக்கு இவர் வந்து துப்பாக்கிய முதல்ல வந்து சுற்றிருந்து அவர் தப்பியே ஓடுறாருன்னு வச்சுக்கிடுவோம். காலில் சுட்டினா அதுக்கப்புறம் அவரால் ஓட முடியுமா? ஓட முடியாது. பொட்டை பிள்ளைங்க இருக்கு, அந்த பொட்டை பிள்ளைகளை நோக்கி இவர் சுட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? 2 காலையும் எப்படி சுடுறாரு? முதல்ல உண்மையாகவே இவரை தாக்கிட்டு ஓடுற மாதிரி தான் இவர் வானத்தை நோக்கி தான் சுட்டிருக்கணும். வானத்தை நோக்கி ஏன் இவர் சுடல? முழுக்க மனித உரிமை மீறல், சாதிய வெறியோடு அவருடைய பதிவுகள்லாம் பாருங்க, பேஸ்புக் வாட்ஸ்அப்லாம் இருக்குது. சாதி வெறியோடு இப்போ தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா சாதி ரீதியான பிரச்சனைகள் நிறைய நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து பள்ளிக்கூட மாணவர்கள் சாதி கயிறை கட்டக்கூடாதுன்னு சொல்லி தடை விதிச்சாங்க. அதாவது நாடாருக்கு ஒரு கலரு, தேவர் சமுதாயத்துக்கு ஒரு கலரு, தேவேந்திர குல வேளாளர்களுக்கு ஒரு கலரு, இப்படி வந்து அங்கே வந்து இருந்துச்சு. மாணவர்கள் மத்தியில் சாதி ரீதியான மோதல் வர மாதிரி பார்த்துச்சு. சின்ன இடத்துல பிரச்சனைகள் நடந்துச்சு. அப்போ சாதி கயர்களை பயன்படுத்தக்கூடாது, மாணவர்கள் தடை விதிக்கப்பட்டுச்சு. ஆனால் இந்த இசக்கி ராஜா என்பவர் அவர் சார்ந்த சாதி கயிறை கையில் கட்டியிருக்காரு. அப்போ மாணவர்களுக்கு சாதி கயிறு கட்டுறதுக்கு தடை. அரசு வேலை செய்யக்கூடிய நபர் அவர் சாதி வெறியோடு சாதி கயிறு கட்டிருக்காரு. அப்போ இது எப்படி? அப்போ அவர் உண்மையாகவே மன ரீதியாக ஒரு மனநோயாளி போல செயல்படக்கூடிய ஆளாக இருந்திருக்கு. அவருக்குள்ள சாதிய வன்மம், சாதி ரீதியான அந்த என்ன சொல்றது, அந்த ரீல்ஸ் மோகம், இந்த மாதிரி இப்போ கொலைகாரங்களாம் வந்து கொலை பண்ணிட்டு அவர் வாழ்க்கை இவர் வாழ்க்கைன்னு கத்திரி போன ரீல்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு கேரக்டராக இவர் இருந்திருக்காரு. இவர் வந்து ஒரு பொறுப்புள்ள போலீஸ் அதிகாரியாக இருக்கவில்லை. அவர் வந்து ரீல்ஸ் பார்க்கக்கூடிய, ரீல்ஸ் போடக்கூடிய ஒரு சாதியவாதி மாதிரியான வேலைகளை இவர் செஞ்சிருக்காரு. இதுதான் இப்போ